ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோலம் டிசைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த கோலம் டிசைன் இப்போது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற புள்ளிக்கோல டிசைன் தான். சரியா? அதை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நீங்கள் புள்ளிக்கோலம் டிசைனு டைப் பண்ணிங்கனாவே நிறைய காலம்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணிவிட்டு அது மேலே நான் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். த்ரெட் ஒர்க்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை, பீட்ஸ் ஒர்க்கும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இப்போது இது ட்ரெண்டிங்கில் இந்த ப்ளவுஸ் டிசைன் போய்கிட்டுருக்கு. ஸ்லீவுக்கும் இதே டிசைன் தான் வரும். பின்னாடி போட் நெக்கு வச்சு அதில் நமக்கு சென்டராக இந்த டிசைன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். ஓகேவா? பெரிய லைனாக எது இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டிச்சஸை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக போட்டு நான் அந்த ஷார்ப்பில் த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஷார்ப் எட்ஜ் வச்சு நம்ம இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? த்ரெட்டு நான் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சரி த்ரெட்டாலேயும் நம்ம இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோடைய 4 பக்கமுமே நம்ம இந்த மாதிரி லாங்காக ட்ரேசிங் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ட்ரேசிங்கில் இந்த 4 சைடுமே நான் ஸ்டிச்சஸை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லைனுமே ஃபில் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கணும். இது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நாட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியாக ட்ரேசிங் பண்ணியிருக்கிறதால நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நாட் போடுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங் எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். அந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டு அங்கே நாட் நான் போடுறேன். ஓகேவா? நாட் கண்டிப்பாக போடணும். நாட் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது எண்டு நாட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங்காக லூப் மாதிரி நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு அந்த த்ரெட்டை மேலே கொண்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை நீடில் வச்சு நான் இழுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போது அடுத்த லைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ரெண்டாவதாக உள்ள லைனுமே நம்ம இதே மாதிரியே தான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இதே மாதிரியே ஸ்டிச்சஸை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 சைடுமே உள்ள இந்த லாங்காக இருக்கக்கூடிய ட்ரேசிங்கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாட் ஃபைனலாக நம்ம போட்டுக்கணும். சரியா? ஏன்னா இது 4 லேயராக நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நாட் போட்டு தான் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா எட் நாட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 4 சைடுமே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இடையில உள்ள கேப்லலாம் நான் எப்படி செயின் ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நான் சுற்றியும் த்ரெட் ஒர்க்கு தான் பண்ணுறேன். சரியா? இந்த த்ரெட் ஒர்க்கை இதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலால் ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த ட்ரேசிங் மேலேயே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த டிசைனை நீ பிகினர் கூட இந்த ப்ளவுஸ் டிசைனை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? தெரியலன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இதே மாதிரியே இந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்லீவுக்கும் இந்த டிசைன் தான் வரும், பேக் நெக்குக்கும் இந்த டிசைன் தான் வரும். சரியா?
இதே மாதிரியே பண்ணி கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குங்கிறதையும் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடையில உள்ள கேப்பில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இது ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போது அந்த புள்ளிக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2mm பீடு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு புள்ளிலாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு அது மேலே வந்து 2mm பீடெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுற்றி வந்து ஒர்க் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா அப்போ உங்களுக்கு கேப் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ கீழே கொண்டு போயிட்டு மேலே அப்படியே வந்து கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ மேலேருந்து கண்டினியூவாக கீழே போயிட்டு கீழே இருந்து அப்படியே கொண்டு வரேன் மேலே. கொண்டு வந்துட்டு நம்ம எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். சரியா? இதே மாதிரி தான் இந்த டிசைனை வந்து நம்ம பண்ணணும். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு. ஸோ சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபைலாக தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, பேசிக் டு அட்வான்ஸுக்கான மெட்டீரியல் எல்லாமே என்னென்ன தேவைங்கிற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நடுவிலலாம் வந்து நான் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.